கண்களை மூடி ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறேன். அற்புதமான குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர், நல்ல வீடு வசதி, நல்ல கல்வி வேலை என்று எல்லா விதங்களிலும் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது, உண்மைதான். சில நேரங்களில் நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், கணவன் மனைவியிடையே சரியான புரிதல்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, ஆனாலும் நம்பிக்கையோடு இருக்கிறோம், இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வரும் என்கிற நினைவுகளோடு ஆண்டவரே உம்முடைய திருப்பாதம் வருகிறோம். அப்பா, பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர், கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இன்னும் சின்ன சின்ன தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளுக்காக உம்முடைய திருமுன்னிலையில் நாங்கள் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தேவையை அறிந்து உணர்ந்து புரிந்து ஆண்டவரே அந்த தேவையை நிறைவேற்றி செய்யும்படியாக உம்மிடத்தில் மனமுருகி ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் உன் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த திருப்பலியில பங்கெடுக்கிறவங்க, இந்த இறை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜா, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை ஆறுதல் படுத்தும், அவர்களை தேறுதல் படுத்தும். மகனே மகளே, நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் தேவையை நான் நிவர்த்தி செய்வேன். நீ உழை, உன் உழைப்பை நம்பி இரு, நீ முயற்சி செய், உன் முயற்சியை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் விடாமுயற்சியினால் நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என்கிற நம்பிக்கை ஆண்டவரே எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் வழியாய் நற்பலனை பெற்று நல்ல ஆசீர்வாதத்தோடு உமக்குரிய சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன், ஆமீன், ஆமீன்.